இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன்கள் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 2026 மே மாதம் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தின்படியும் முக்கியமாக சனி, குரு மற்றும் ராகு கேது ஆகிய கிரகங்களின் அமைப்பின்படியும் 12 ராசிகளுக்கும் ஏற்பட போகும் சாதக பாதகங்கள், வாழ்வில் வழிகாட்டுதல்கள் மற்றும் எளிய பரிகாரங்களை இந்த தொகுப்பில் விரிவாக காண்போம். மேஷம். மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் 11ஆம் வீட்டிலும் குரு பகவான் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் ஆற்றலும் சுறுசுறுப்பும் நிறைந்த ஒரு வாரமாக இது அமையப் போகிறது. மன உறுதியோடு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை. இந்த வாரம் உங்கள் மன உறுதியை அதிகரித்துக் கொள்வது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வித்தாக அமையும். நல்ல புத்தகங்களை வாசிப்பது, முறையான தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க உதவும். ராகு 11ஆம் வீட்டில் பலமாக இருப்பதால் வாரத்தின் 2ஆம் பகுதியில் எதிர்பாராத பெரிய நிதி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தொகையை கொண்டு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான நீண்ட நாள் கனவுகளை நனவாக்க திட்டமிடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதுமையான யுக்திகளை கையாள்வீர்கள். இருப்பினும் சூழ்நிலைகள் எப்போதும் நமக்கு சாதகமாகவே இருக்கும் என்று எண்ணாமல் எதிலும் ஒரு மாற்று திட்டத்தை தயாராக வைத்திருப்பது நல்லது. சில நேரங்களில் உங்களின் தந்திரங்கள் பலனளிக்காமல் போகும்போது மனசோர்வு அடையாமல் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குரு 3இல் இருப்பதால் பழைய நண்பர்களுக்கு விருந்தளித்து மகிழ்வீர்கள். இருப்பினும் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் செய்யும் முன் குடும்பத்தினரை கலந்து ஆலோசிப்பது நல்லது. கல்வி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்று பயில விரும்பும் மாணவர்களின் முயற்சி இந்த வாரம் கைகூடும். இந்த வாரம் உங்களை அதிக உழைப்பை நோக்கி தூண்டுகிறது. உழைப்பால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெருமை தேடி தருவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட தெய்வம் செவ்வாய் பகவான் மற்றும் ஸ்ரீ முருகப்பெருமான். எளிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் முருகப்பெருமானுக்கு நெய்தீபமேற்றி வழிபடுவதும் தடைகளை தகர்க்கும். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, குரு பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்திலும் கேது 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் இந்த வாரம் உங்கள் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக அமையப் போகிறது. உடல் பருமன் மற்றும் செரிமான கோளாறுகளால் அவதிப்படுபவர்கள் இந்த வாரம் தங்கள் உணவு முறையிலும் எடையிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதிகமாக உண்பதை தவிர்த்து முறையான யோகாசனங்களை மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். வாரத்தின் தொடக்கம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் கேது 4இல் இருப்பதால் வார இறுதியில் எதிர்பாராத சுப செலவுகள் அல்லது தேவையற்ற விரயங்கள் வந்து கவலையை ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு மட்டுமே செலவுகளை மேற்கொள்ளுங்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் அல்லது நீங்கள் விரும்பும் நபருடன் பேசும்போது வார்த்தைகளில் கண்ணியம் மிகவும் அவசியம். அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு பேசும் வார்த்தைகள் உங்கள் தொழில்சார் முன்னேற்றத்தை கெடுத்துவிடக்கூடும். முடிந்தவரை அலுவலக பேச்சுக்களை எல்லைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். அரிதாக சந்திக்கும் உறவினர்கள் மற்றும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளவும். பழைய மனக்கசப்புகளை மறந்து உறவுகளை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்த வாரம் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். கல்வி நிமித்தமாக தனிமையில் அல்லது வெளியூரில் தங்கி படிக்கும் மாணவர்கள் இந்த வாரம் சமையல், துணி துவைப்பது போன்ற வீட்டு வேலைகளிலேயே அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். இதனால் படிப்பிற்கு நேரம் குறைவதாக ஆதங்கப்படாமல் நேரத்தை முறையாக திட்டமிட்டு பயன்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. எளிய பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் வாசித்து நெய்தீபமேற்றி வழிபடுவது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலும் கேது 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு பொன்னான காலகட்டத்தை உணர்த்துகிறது. மன உறுதியும் உடல் வலிமையும் ஒருங்கே கூடி வரும் வாரம் இது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் நேர்மறையாக இருக்கும்.
உடல் மற்றும் மன ரீதியாக புதிய ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் உணர்வீர்கள். இருப்பினும் கேளிக்கை மற்றும் கொண்டாட்டங்களின் போது மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். கேது 3 பலமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உன்னதமான பலன்களை தரும். புதிய முதலீடுகளுக்கான கதவுகள் திறக்கும். தகுந்த திட்டமிடல் மூலம் சேமிப்பை அதிகரித்துக் கொண்டால் வருங்கால நிதி நெருக்கடிகளை எளிதில் எதிர்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைத்த வணிகர்களுக்கு இந்த வாரம் சாதகமான நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தவும் அதன் மூலம் லாபத்தை பெருக்கவும் உதவும். நீங்கள் என்ன செய்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது முழு திருப்தி அடையாதது போல ஒரு தோற்றம் ஏற்படலாம். அதற்காக மன வருத்தம் அடையாமல் அவர்களுக்கு சற்று நேரம் கொடுத்து அமைதியாக இருப்பது வீட்டின் அமைதியை காக்கும். கல்வித்துறையில் எந்தவிதமான சரிவுகளுமின்றி மாணவர்கள் சீரான முன்னேற்றத்தை காண்பார்கள். குறிப்பாக மாணவிகளுக்கு கிரகங்களின் சஞ்சார நிலை மிகவும் சாதகமாக இருப்பதால் தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. எளிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்பதும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வதும் சகல நன்மைகளையும் தரும். கடகம். கடகராசி நேயர்களே, ராகு 8ஆம் வீட்டிலும் கேது 2ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதில் சில சவால்கள் ஏற்படலாம். இதிலும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய வாரம் இது. நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களின் சுயநலமான நடத்தை உங்கள் மன அமைதியை குலைக்கலாம். இதனால் ஏற்படும் மனக்குழப்பம் காரணமாக வாகனம் ஓட்டும்போது கவனம் சிதற வாய்ப்புள்ளது. எனவே வண்டிகளில் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கவும். ராகு 8இல் இருப்பதால் இந்த வாரம் எந்த ஒரு புதிய சேமிப்பு திட்டங்களிலோ அல்லது முதலீடுகளிலோ பணத்தை போடுவதை தவிர்க்கவும். நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காமல் போவதுடன் பணம் முடங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக உள்ளன. கேது 2இல் இருப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் தனி வணிகர்களுக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நல்ல லாபம் வந்து சேரும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். வீட்டை சுத்தம் செய்யும் போது முன்பு தொலைந்து போன விலை மதிப்பற்ற பொருள் ஒன்று கைக்கு கிடைக்கும். இதனால் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கும். குடும்பத்தில் உள்ள சிறியவர்களின் படிப்பிற்கு உதவுவதன் மூலம் உங்கள் மன அழுத்தம் நீங்கி பெற்றோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் கடுமையான உழைப்பை செலுத்த வேண்டும். அதற்கேற்ற நற்பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு சிறிய தடைகள் வந்தாலும் சுயமுயற்சியால் அவற்றை முறியடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி, ஸ்ரீசந்திரன். எளிய பரிகாரங்கள்: திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபிப்பதும் மன அமைதியை தரும். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, குரு பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் சனி பகவான் 8இல் இருப்பதும் உங்களுக்கு தொழில் ரீதியான பொறுப்புகளையும் சமூகத்தில் பெரும் நற்பெயரையும் பெற்றுத்தரும் அமைப்பாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் அருமையாக இருக்கும். பெரிய உடல்நல குறைபாடுகள் ஏதும் ஏற்படாது. இந்த நேர்மறையான காலகட்டத்தை பயன்படுத்தி குடும்பத்தினருடன் தூய்மையான காற்றை சுவாசித்து மகிழ இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வாருங்கள். அல்லது குழு செயல்பாடுகளிலோ முதலீடு செய்வது உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரும். இருப்பினும் செலவுகள் ஓரளவிற்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பட்ஜெட்டை தாண்டி செலவு செய்யாமல் சேமிப்பில் கவனம் வையுங்கள். சனி 8இல் இருப்பதால் உங்கள் அனுபவத்தையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தி பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் தொழில்சார் உழைப்பிற்கு தகுந்த பலனும் அங்கீகாரமும் பணியிடத்தில் தேடி வரும். உங்களின் நகைச்சுவையான மற்றும் கனிவான பேச்சு சமூக கூடங்களிலும் உறவினர்கள் மத்தியிலும் உங்கள் மதிப்பை உயர்த்தும். பல முக்கிய பிரமுகர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பாட புத்தகங்களை தாண்டி புதிய திறன்களை வளர்த்துக்கொள்ள இந்த வாரம் சாதகமாக உள்ளது. மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஏதேனும் ஒரு ஆன்லைன் கோர்ஸில் இணைந்து பயிலலாம். இதன் சுப பலன்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிதும் உதவும். அதிர்ஷ்ட நிறம் சூரிய ஒளி போன்ற மஞ்சள் அல்லது குங்கும நிறம். அதிர்ஷ்ட எண் 1.
அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான் மற்றும் காயத்ரி தேவி. எளிய பரிகாரங்கள்: தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரம் கேட்பதும், சூரிய பகவானுக்கு தாமிர பாத்திரத்தில் நீர் சமர்ப்பிப்பதும் சகல நன்மைகளையும் தரும். கன்னிராசி நேயர்களே, குரு பகவான் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்திலும், கேது 12ஆம் வீட்டில் மோட்ச ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதுடன் உங்கள் உழைப்பில் சில சவால்களையும் சந்திக்க வேண்டிய வாரம் இது. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சத்தான வீட்டு உணவுகளை உட்கொள்வதுடன் பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது நலம் பயக்கும். நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கேது 12இல் இருப்பதால் ஏதேனும் முதலீடு செய்ய விரும்பினால் யதார்த்த நிலையை முழுமையாக ஆராய்ந்து பின்னரே முடிவெடுக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் பணம் முடங்கி போகலாம். பணியிடத்தில் உங்கள் அப்பாவித்தனத்தை சக பெண் ஊழியர்களோ அல்லது மற்றவர்களோ தவறாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது. உங்கள் மனதில் உள்ள தொழில்சார் திட்டங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். இரகசிய காப்பு உங்களை காப்பாற்றும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் செழிப்பும் உண்டாகும். இதன் காரணமாக நீங்கள் குடும்பத்துடன் ஏதேனும் புனித ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவோ அல்லது நெருங்கிய உறவினர் வீட்டிற்கு செல்லவோ திட்டம் தீட்டுவீர்கள். கடினமாக உழைத்த போதிலும் சில மாணவர்களுக்கு தேர்வுகளில் அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் ஏமாற்றம் ஏற்படலாம். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்பதை புரிந்து கொண்டு மனதை தளரவிடாமல் மீண்டும் உழைக்க தொடங்குங்கள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். எளிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பது உங்கள் தடைகளை நீக்கும். துலாம் ராசி நேயர்களே, ராகு பகவான் 5ஆம் இடத்திலும் சனி பகவான் 6ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் மன அழுத்தங்களை சமாளித்து உங்கள் நிதானத்தால் வெற்றி காண வேண்டிய வாரம் இது. நிதானத்தால் வெற்றி காண வேண்டிய வாரமாக இது அமையப் போகிறது. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களிடம் அதிக தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வைப்பதை உணர்வீர்கள். இதனால் கூடுதல் மன அழுத்தம் ஏற்படலாம். உங்களால் முடிந்தவரை மட்டுமே மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளியுங்கள். உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். சனி 6இல் இருப்பதால் பிஸியான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அமைதி தேடி சுற்றுலா செல்ல பணத்தை செலவிடுவீர்கள். இதனால் தற்காலிக அமைதி கிடைத்தாலும் பின்னாளில் வீண் செலவு செய்துவிட்டோமே என்று வருத்தப்பட நேரிடலாம் என்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் உங்கள் முழு திறமையையும் பணியிடத்தில் வெளிப்படுத்துவதில் சில தடைகள் வந்து நீங்கும். இதனால் தொழிலில் எதிர்பார்த்த வேகத்தில் முன்னேற முடியாமல் சற்று திணறலாம். விடாமுயற்சியே உங்கள் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். உங்களின் நகைச்சுவையான குணத்தால் குடும்ப சூழலை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள். உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வந்து மாலை பொழுதை கலகலப்பாக கழிக்க வாய்ப்புள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களின் முழு ஆற்றலையும் படிப்பிலேயே செலுத்த வேண்டும். இப்போது நீங்கள் காட்டும் அலட்சியம் வருங்காலத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதால் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன். எளிய பரிகாரங்கள்: செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். விருச்சிக ராசி நேயர்களே, குரு பகவான் 8ஆம் வீட்டிலும் சனி பகவான் 5ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவாற்றலால் எதிரிகளை வீழ்த்த வேண்டிய அற்புதமான வாரமாக இது அமையப் போகிறது. மனதில் எதிர்மறை உணர்வுகளும் ஆக்ரோஷமான எண்ணங்களும் வேகமாக எழக்கூடும். இதனால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் குழப்பமடையலாம். விரக்தியான எண்ணங்களை தவிர்த்து மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே உங்கள் ஆரோக்கியத்தை பேண முடியும். இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளும் தொழில் சார்ந்த பயணங்கள் சோர்வை தந்தாலும் அதன் மூலம் நிதி ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். இதனால் உங்கள் சோர்வு மறைந்து மனநிறைவு உண்டாகும். இந்த வாரம் உங்களின் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களின் சதித்திட்டங்களை உங்கள் சாதுரியத்தால் முறியடிப்பீர்கள். பணியிடத்தில் உங்கள் கடந்த கால உழைப்பிற்கேற்ற நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிரிகளை பார்த்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். சனி 5இல் இருப்பதால் பழைய நண்பர்களுக்கு விருந்தளித்து மகிழ்வீர்கள்.
உங்களிடம் இருக்கும் கூடுதல் ஆற்றல் உங்களை மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய தூண்டும். இருப்பினும் எந்த காரியத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசிப்பது நன்மை தரும். சுபகிரகங்களின் சாதகமான பார்வையால் மாணவர்கள் தேர்வுகளில் தங்கள் உழைப்பிற்கேற்ற மிக சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். கடினமாக உழைக்கவும் சந்தேகங்களுக்கு ஆசிரியர்களின் உதவியை நாடவும் தயங்காதீர்கள். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மெரூன். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஹனுமன் பகவான். எளிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதும் தைரியத்தை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, ராகு 3ஆம் வீட்டிலும் சனி 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கும் இந்த வாரம் உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி குடும்ப உறுப்பினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய வாரமாக அமையப் போகிறது. ஆரோக்கியத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டு மனதை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வீண் பயம் உங்கள் உடல்நலனை பாதிக்கலாம். உங்களை ஏதேனும் ஒரு நல்ல வேலையில் பிஸியாக வைத்துக்கொண்டு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள். சனி 4இல் இருப்பதால் கமிஷன், லாப பங்கு அல்லது ராயல்டி போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் பெரிய நிதி லாபம் கிடைக்கும். லாப வாய்ப்புகள் தென்படும் எந்த ஒரு திட்டத்திலும் தைரியமாக பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருப்பீர்கள். இந்த வாரம் உங்கள் பணித்திறனும் படைப்பாற்றலும் புதிய உச்சத்தை தொடும். தொழில் சார்ந்த முன்னுரிமைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் உங்கள் கரியர் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களை வீணாக சந்தேகப்படுவதையோ அவர்களின் நோக்கங்களை அவசரமாக முடிவெடுப்பதையோ தவிர்க்கவும். அவர்கள் ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு உங்கள் அன்பும் நம்பிக்கையும் தான் இப்போது தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதால் மாணவர்களின் கவனம் படிப்பிலிருந்து திசை திரும்பலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையான இடத்திற்கு சென்று உங்கள் படிப்பை தொடர்வது நல்லது. தங்கம் அல்லது மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. எளிய பரிகாரங்கள்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது ஞானத்தை தரும். மகர ராசி நேயர்களே, கேது 8ஆம் வீட்டிலும் ராகு 2ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்தும் செயல்பட வேண்டிய வாரமாக இது அமையப் போகிறது. மனதில் திடீர் எதிர்மறை எண்ணங்களும் விரக்தியும் தோன்றி உங்கள் ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடும். உங்கள் குணம் மற்றவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். யோகா அல்லது தியானம் மூலம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ராகு 2இல் இருப்பதால் இந்த வாரம் நீண்டகால முதலீடுகள் அனைத்தையும் தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் வெளியே சென்று சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவது உங்கள் சிந்தனை திறனை வளர்க்கவும் மனமீதி பெறவும் உதவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். இருப்பினும் செய்யும் ஒவ்வொரு பணியையும் நன்கு விசாரித்து புரிந்து செய்ய வேண்டும். மேலதிகாரிகளிடம் பேச வேண்டியிருந்தால் மற்றவர்கள் மூலம் பேசாமல் நீங்களே நேரடியாக பேசுவது உகந்தது. உங்கள் வீட்டு சூழலில் ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களையும் கேட்டு அதன்படி செயல்படுங்கள். உங்கள் முடிவுகளை அவர்கள் மீது திணிக்க வேண்டாம். இந்த வாரம் படிப்போடு சேர்த்து மற்ற கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளிலும் மாணவர்கள் தங்களை சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். உங்களை ஒட்டுமொத்த திறமைகளை கொண்டு மதிப்பிடும் வாரம் இது. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ கால பைரவர். எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்து நாய் வாகனத்திற்கு உணவளிப்பது காரிய சித்தியை தரும். கும்பராசி நேயர்களே, குரு பகவான் 5ஆம் வீட்டிலும் சனி பகவான் 2ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உங்களின் திட்டமிட்ட செயல்பாடுகளும் சேமிப்பு பழக்கமும் மட்டுமே உங்களை காப்பாற்றும் வாரமாக இது அமையப் போகிறது. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சத்தான உணவுகள், பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆற்றலும் நம்பிக்கையும் உங்கள் செயல்பாடுகளில் மிளிரும். சனி 2இல் தனஸ்தானத்தில் இருப்பதால் கையில் பணம் இருக்கும் வேகத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். எனவே பணம் முழுவதும் கரைவதற்கு முன்பே அவசர கால தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றோரிடம் கொடுத்து வைப்பது அல்லது பாதுகாப்பான இடத்தில் சேமிப்பது நல்லது. பணிபுரிபவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சுலபமான வாரமாகும்.
ஒவ்வொரு வேலையையும் புதிய உத்வேகத்துடனும் வலிமையுடனும் செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்கள் தனிப்பட்ட முடிவுகளை குடும்பத்தினர் மீது திணிக்க முயற்சி செய்யாதீர்கள். இது உங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொறுமையை கையாண்டு அமைதியாக தீர்வு காண முயலுங்கள். பொறியியல், மருத்துவம் மற்றும் சட்டம் பயிலும் மாணவர்களுக்கு இந்த வாரம் விசேஷமான வெற்றி தேடி வரும். தகவல் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் பயோடெக்னாலஜி பயில்பவர்கள் சற்றே கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அல்லது ஊதா. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி எள் சாதம் நிவேதனம் செய்து காக்கைக்கு வைப்பது நலம் தரும். மீனராசி நேயர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் 7.5 சனியாக விரய சனியாக சஞ்சரிப்பதால் ஆன்மீக வழிபாடுகளும் கனிவான பேச்சுமே உங்களை இந்த வார சவால்களில் இருந்து மீட்டெடுக்கும். இந்த வாரம் உங்கள் மனதில் ஒருவித பதற்றமும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம். ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும் உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழைகளுக்கு செய்வதும் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து சமூக அந்தஸ்தை உயர்த்தும். சனி 12இல் இருந்தாலும் இந்த வாரம் பல்வேறு வழிகளில் எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வேண்டாத செலவுகள் உங்களை தொந்தரவு செய்தாலும் பணவரவு உங்கள் கவலையை போக்கி முகத்தில் புன்னகையை வரவழைக்கும். தொழில் துறையில் முடிவெடுக்கும் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். நிதானமே உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களின் அறிவு தாகம் புதிய நண்பர்களை உருவாக்க உதவும். மேலும் வீட்டில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன்கள் முடிவாகி குடும்பத்தில் மங்களகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியும் உண்டாக வாய்ப்புள்ளது. மாணவர்கள் சில பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமங்களை சந்திக்கலாம். உங்கள் சுய கர்வத்தால் யாரிடமும் உதவி கேட்காமல் இருக்காதீர்கள். கர்வத்தை கைவிட்டு சிறந்த மதிப்பெண்களை பெற ஆசிரியர்கள் அல்லது பெரியவர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டியது அவசியமாகும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ குரு பகவான் அல்லது பிரகஸ்பதி. எளிய பரிகாரங்கள்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது கல்வியிலும் தொழிலிலும் மேன்மை தரும்.